வணக்கம் அன்பு உறவுகளே. ஆமாம், குப்பி டைமண்ட் வழங்கும் குப்பை சிங்கர் இறுதிக்கட்டத்துக்குள் நாங்கள் வந்துவிட்டோம். ஆமாம், அருமையான இந்த குப்பை சிங்கர் நிகழ்வை எவக்காக அரசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குப்பி டைமண்ட் அவர்கள். ஆம், இறுதி சுற்றில் உங்களை கலக்க வருகிறார்கள். அந்த வகையில் அருமையான இந்த ஆரம்பத்தில் குப்பி டைமண்ட் ஆதரவில் ஆம் இறுதிச் சுற்றுக்குள் நாங்கள் வந்துவிட்டோம். இறுதிச் சுற்றில் கடந்த அரை இறுதி போட்டியில் தோல்வி அடையாமல் காத்திருக்கும் அன்புறவுகளை உங்களுக்காக அறிமுகப்படுத்த பல மேடைகளில் அடி வாங்கி கொத்து வாங்கி வெட்டு வாங்கிய எமது அன்பின் நடுவராக திகழும் கும்மாங்குடி குமுதா அவர்களை என்பாக அழைக்கின்றோம். வாருங்கள் குமுதா. வணக்கம் தம்பி குமார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் சுகமாக இருக்கிறோம். இதுவரைக்கும் சுகமாக இருக்கிறோம். இதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று உங்களுடைய பேச்சில் இருந்தால் எங்களுக்கு தெரிய போகுது. அதுதான் தம்பி எனக்கு கவலையா இருக்கு தம்பி. என்னண்டா கடைசி சுட்டுக்கு வந்துட்டவன் நீ என்ன அடிச்சு திரட்ட போறாங்க இங்கேருந்து. இனி எங்கேயாவது போட்டி நடக்குதான்னு பார்த்து கொண்டு தெரிய வேண்டி கிடக்கு. பார்ப்போம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு SRS தமிழ் வானொலி தவிர வேறு எந்த வானொலிக்குள்ளும் உங்களுக்கு இடம் கிடைக்காது என்றால் அப்படி ஒரு ஆனா அந்த வானொலிக்குள்ள தம்பி எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. அதை நான் ஏற்றுக்கொள்ள கண்டிப்பாக. உங்களுடைய குரல் அப்படியே வெண்கலம் ததும்பிய குரல். அந்த குரலை கேட்கும் போது எத்தனையோ பேர் அப்படியே தூக்கில் மாட்டி தொங்கும் அளவுக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா தம்பி? சரி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியும் எனக்கு. சரி தம்பி, என்ன ஃபைனலுக்கு வந்து அதாவது சுற்றுக்கு வந்து விட்டோம். என்ன மாதிரி போகுது? பாட்டெல்லாம் வந்துட்டுதா? எல்லாம் பார்த்து அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நடுவர். என்றால் உங்களிடம் தான் இப்போது அதனுடைய அட்டவணை கிடைக்கிறது. வந்தபடியால் தான் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். அங்கு நேர்கள் வந்திருக்கிறார்கள். பாடல் வரவில்லை, நேர்கள் மேடையில் காத்திருக்கிறார்கள். பாடல் எல்லாம் ஏதோ அனுப்பி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடுவது போல இல்லை உங்களுடைய பேச்சு இருக்கிறது. இல்ல தம்பி, ஒருத்தரையும் காணையில் எனக்கு கொஞ்சம் கண்ணும் கொஞ்சம் இப்படித்தான் இருக்குது. பாருங்கள், மேடையிலே அப்படியே காத்து கொண்டிருக்கிறார் எங்களது ஜிங்கடி நோனா டங்கிலி டங்கி. எல்லாம் தெரியுது. சரி, நீங்கள் கடந்த நிகழ்ச்சி தோல்வி அடையாமல் காத்துக் கொண்டிருக்கும் அந்த நால்வர் யார் இந்த இறுதிச் சுற்றில் வர காத்திருக்கிறார்கள்? அது தம்பி குமார், 5 நேர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த 5 நேர்களையும் சொல்றேன், கேட்டுக்கோ தம்பி. சரியா? கண்டிப்பாக. தாருங்கள். கடந்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகி யார் அந்த குப்பைகளை தலையில் அள்ளி கொட்ட காத்திருக்கும் அன்புறவுகள் கூறுங்கள். சரி தம்பி, நான் சொல்றேன், கேட்டுக்கோ, அவதானமா கேட்டுக்கோ. சரியா? ஆமாம். முதலாவதாக சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி இருக்கிறார். சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரிக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இரண்டாவதாக சேப்பம்பாக்கம் செப்புசாமி இருக்கிறார். நன்றி சேப்பம்பாக்கம் செப்புசாமி. மூன்றாவதாக ஐயனாவரம் அழகம்மா இருக்கிறார். வாழ்த்துக்கள் ஐயனாவரம் அழகம்மா. நான்காவதாக கோயம்பேட்டை குப்பம்மா இருக்கிறார். கோயம்பேட்டை குப்பம்மாவுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை என்பாக அள்ளி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், வாழ்த்துக்கள். ஐந்தாவது தம்பி அந்த புன்னால கட்டுவன் புஷ்பாவும் இருக்கிறார். அந்த மனுஷன் இன்னும் இருக்கிறா தம்பி, அதான் எனக்கு விளங்கல. வாழ்த்துக்கள். இலங்கையிலிருந்து புன்னாலை கட்டுவன் புஷ்பாவுக்கு புஷ்பா இருக்கிறா. பாப்பம். சரி தம்பி. ஆமாம், இந்த 5 பேர்ல 6 வந்து குப்பி டைமண்ட் வழங்கும் அந்த இதை டைமண்டை எடுத்துட்டு குப்பி டைமண்டை எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியும். குப்பியில் வழங்க இருக்கும் டைமண்டை காட்டி விட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு போயிடுவார். அதனால தான் நாங்கள் குப்பி டைமண்டை எடுத்துக்கொண்டு போவோம் என்றால் குப்பி டைமண்ட் தான் அதை எடுத்துக்கொண்டு போறாங்க. சரி, அதனால காட்டிட்டு எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. அதை எடுத்துட்டு போறேன்னு சொல்றது. அந்த குப்பி டைமண்டின் பரிசை எடுத்துக்கொண்டு போவது என்பதன் காரணம் என்ன தெரியுமா? குப்பி டைமண்ட் காட்டினோம்னா அதை அவங்களே எடுத்துக்கொண்டு போவாங்க. அதை எடுத்துக்கொண்டு போவர்கள் அவர்கள் தான். சரி, அந்த வகையில் போட்டிக்கு நாங்க போவோமா தம்பி? கண்டிப்பாக. இன்றைய நிகழ்ச்சியில் யாரை நாங்கள் வரவேற்போம்? கடந்த வாரம்
கடந்த நிகழ்ச்சியில் அதாவது இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகி தோல்வி அடையாமல் காத்து கொண்டிருக்கும் முதலாவது நேர் யார்? அதாவது தம்பி, முதலாவது நேரம் நான் யோசித்தேன் என்னென்னா, அந்த ஜிலு ஜிலுன்ற ஒரு புடவை கட்டி கொண்டு ஒரு இருக்கிற ஆரண்டாவ அந்த சைதாப்பேட்டையிலேருந்து வந்திருக்கா சாமுண்டீஸ்வரி அழைப்போம். சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரியை அழைப்போம். அவர் என்னதான் கதைக்கிறார்னு யாருக்கே தெரியாது. இதனுடைய மைண்ட் வாய்ஸ் பேசுது. நான் வானொலியில பேசல, இந்த மைண்ட் வாய்ஸ் பேசுது. என்னதான் இந்த மனுஷன் முழுசு மாதிரி பாடுவது தெரியல. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் அழைத்துக் கொள்வோம். யாரை? சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி. வணக்கத்துடன் வாருங்கள் சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி. மேடம் குமுதா, குமுல் சாரு சந்தையில விற்கிறாங்களே. வணக்கமுங்க, என்ன கூப்பிட்டதுக்கு நன்றிங்க. ஏங்க இப்படிலாம் மூச்சுவாங்க பேசிக்கிட்டு இங்க விழுந்து கிடக்கிறேனே, எனக்கு ஒரு ஜோடா இல்லை. சரி சரி, நான் தான் சாமுண்டீஸ்வரி. ஊர்ல எல்லோரும் என்ன சாமுண்டு முண்டு முண்டு என்றுதான் கூவி கூவி, எனக்கு அந்த பேர் பிடிக்கலைங்க. நான் எங்க தாய் கிழவிக்கு சொன்னேன் அந்த பேரை மாத்தடி என்று. அப்புறம் நான் வந்தப்போ மண்டபத்தை எட்டி பார்த்தேன். நிறைய வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் நின்றாங்க. அதுல பாபு சுரேஷ் சும்மா அப்படி சாக்கில் கையை வச்சுக்கிட்டு ஸ்டைல ஜெமினி கணேசன் மாதிரி நின்னாங்க. அப்புறம் மற்ற பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரவிஷான் சார் சும்மா ரஜினி ஸ்டைல்ல அங்க இங்க விட்டு விட்டு என்று நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களையெல்லாம் பார்த்துட்டு நான் என் பேர டீனா என்று அந்த கதக் கதக்க ஆடுகிற பொண்ணுக்கிட்ட சொன்னேங்க. அவன் என்னை மாற்றி வச்சுட்டான். என்ன மன்னிச்சிடுங்க குமுதா மேடம், அந்த பேரை மாற்றினதுக்கு மன்னிச்சிடுங்க. அப்புறம் ஒரு விஷயம், மேடம் குமுதா பாடிய பாடலை கேட்டு நான் ரொம்ப ரொம்ப கதறி அழுதுட்டீங்க. ஆமா, அது எங்க அப்பனுடைய 2வது சம்சாரம் வீட்டுல கேட்டு அவ்வளவு பாடு வச்சு அழுதா. அதை கேட்டுட்டு தெருவில் இருந்தவங்க எல்லாம் யாரோ மண்டைய போட்டாங்க, எனக்கு அழுதாங்க. அதை கேட்டு தெருநாயெல்லாம் சண்டை போட்டுதுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லோருக்கும் மேடம் பாட்டு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இந்த மல்லிப்பூ உங்களுக்கு தான் கொண்டு வந்தேங்க. சத்தியமா அது குப்பையில தான் பொறுக்கினேன். பாரு, மண் இருக்கு, கொஞ்சம் சாணம் இருக்கு. உங்களை மறப்பேனா குமுல் சார்? இந்தா உங்களுக்கு ஒரு குப்பி, அதுல ஒரு கட்டிங் இருக்கு, அடிங்க அடிங்க. சத்தியமா அது மண்புழு டீ தானுங்க, நல்லா பாட்டு வரும், எடுத்து குடிங்க. அப்புறம் ஒரு முக்கிய விஷயம், இப்படி கொஞ்சம் மூக்க கொண்டு வாங்க. இந்த மண்டபத்துல இன்று என்னடா இவ்வளவு சனம் நிக்கிறது தெரியுதா? எல்லாமே நம்ம சைதாப்பேட்டைக்காரங்க. ஆமா, அதோ என் வலது பக்கம் இருக்கிறாங்களே அந்த கும்பல் அறிவால முதுகுல சொருகி கொண்டிருக்காங்க. நீங்க இன்று சுருதி சரியாக பாடினேன் என்று சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க அப்ப உங்களை சதக்கண்டு பண்ணிடுவாங்க. ஏன்னா என் அப்ப அவங்க ஒரு சுருதி என்ற பெண்ணோட ஓடிட்டாளாம். அந்த பேரை கேட்டாலே அந்த கும்பலுக்கு கோபம் பொத்து கொண்டு வரும். இந்த பக்கம் நிற்கிற கூட்டத்தை பார்த்தா நம்ம இசைக்குழு சசிகலாவிட பக்கத்து விட்டு தாளம் ஆட காக்கள். இங்க நான் தாளத்தோட பாடினேன்னு தப்பு
தப்பி தவறி சொல்லிடாதீங்க, அவங்க உங்களை வெட்டி சாய்ப்பாங்க. இத நான் சும்மா முதலிலேயே சொல்லி வைக்கலாம் என்று தான் அப்படி கொஞ்சம் அப்படி எடுத்து விட்டேன். ஆமா, இந்த மேலக்கார தம்பி கொஞ்சம் சொல்லி வைங்க, ஒழுங்கா அடிக்கடி சட்டி முட்டிகளை தட்டி தட்டி என்ன வெறுப்பெத்துறான். அவன் சரியான தாளத்தோட வாசிக்கிறான். வாசிக்க வேணான்னு சொல்லுங்க, அவனை மூஞ்சியில பீச்சாங்கைய வைக்க பாரு. பேட்டக்காரியோட சேட்டை விடுவானா இன்னைக்கு நடக்கும் சம்பவம். சரி சார், நான் என்ற பாட்டை கொஞ்சம் இழுத்து விடவா? ஹேய் பாபு சுரேஷ், கண்டுபிடிங்க என்ன பாட்டு வாழ வரையுண்டு. ஹேய் டீ கடை காஞ்சு, நான் பாட போறேன். ஹே ராகினி, புட்டு மாமி, நான் பாட போறேன். நம்ம சசி சசி, சொல்ல மாட்டேன், கட்ட மாமி என்று சொல்றேன். கட்டையில தட்டுறபடியா தட்ட மாமி என்று சொல்றேன். நான் பாட போறேன். இல்லை சாமுண்டீஸ்வரி, இந்த காக்கா பிடிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, தெரியும் தானே. அது வளமையான தொழில் தானே எல்லோருக்கும். என்ன இருக்கிறது என்ன தம்பி, இந்த பேர் காக்கா பிடிச்சு கொண்டு இருக்கிறான். அந்த அது மல்லிகைப்பூ அது குப்பையில எடுத்துட்டு வந்தேன். அது இதெல்லாம் சரியில்லை தம்பி, எனக்கு பிடிக்கல தம்பி. விட பேச்சு பிடிக்கல, சரியா தம்பி? உனக்கு வர நீ நீ குடி வாசனையே பார்க்காதவன் தம்பி. உனக்கெல்லாம் குப்பி டைமண்ட்ல கொண்டு வந்திருக்கான். இது என்ன தம்பி இதெல்லாம? குப்பி டைமண்ட்ல இப்படி எங்களை கொண்டு வர, நாங்கெல்லாம் இந்நாட்டின் பெருங்குடி மக்கள், பெருங்குடி மக்கள். அது எப்படி இவர் இப்படி கூறுவார்? எனக்கு ஒன்றுமா புரியல, நான் நினைக்கின்றேன். எனக்கு விளங்க இல்ல சாமுண்டீஸ்வரி, இதெல்லாம் செல்லாத ஆக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் நியாயப்படிதான் போட்டு கவனமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் சைதாப்பேட்டை இடங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையான இடம் தான். வெளியில் நாங்கள் போகும்போது ஏதாவது நடக்கலாம் இல்லையா? நான் இதை விட பிரச்சனையை பார்த்து நான் தெரியாது தம்பி, உனக்கு தெரியாது அடி வாங்கித்தானே நடுவராக வந்திருக்கிறீர்கள். ஆமா 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 தம்பி, உனக்கு தெரியும் தானே. நீ எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து பயம் இல்ல சாமுண்டீஸ்வரி. இதெல்லாம் செல்லாது, நியாயப்படிதான் நிகழ்ச்சி நடக்கும். கண்டிப்பாக சரியா? உனக்கு திறமை இருந்தா நீ வெற்றி பெறுவாய். அதைத்தான் நான் சாமுண்டீஸ்வரி உனக்கு சொல்லலாம். அதை விட்டு இந்த காக்கா பிடிக்கிறது, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர்றது, குப்பி டைமண்டில் இது வாங்கிட்டு வரலாம் செல்லாது, சரியோ? சரி, பாட்ட முதல் பாடு பாப்போம், என்னன்னு பாப்போம். சரி, இன்னைக்கு அவ என்ன பாடலோடு வந்திருக்கான்னு உங்களுக்கு சொன்னவ. இப்ப நாங்கள் கொஞ்ச நேரம் வெக்கப்பட்டு கொண்டிருக்கோம். பாட்டை தம்பி நீ கேட்டாண்டா உண்மையா? எனக்கு நான் அந்த பாட்டை கேட்டு நான் குத்தாட்ட தான் போட்டேன். ஏற்கனவே நீங்கள் கேட்டீங்களா அந்த நிகழ்ச்சியில் அவருடைய பாடலை? இல்ல இல்ல இல்ல, மேடையில் நடந்து கொண்டிருக்க நிகழ்ச்சி இது. அடிக்கடி அதை மறக்கிறீர்கள் நீங்கள். இல்ல 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 தம்பி, அவன் அந்த முணுமுணுத்த கேட்டான் தம்பி. நீங்கள் தான் ஒட்டு கேட்கறதுன்னா உங்களுக்கு தான் ஒரு காது தானே கேட்காது, மற்ற காது கிளீனாக கேட்கு தம்பி. தம்பி இல்லையா தம்பி? தம்பி சொல்லாத தம்பி. அதை அவன் அந்த முணுமுணுத்து கொண்டிருந்தா அந்த பக்கத்தால அந்த ஒதுங்குவோம் போன இடத்துல காதுல கேட்டுச்சு தம்பி. சரி சரி, இருந்தாலும் அவருடைய பாடலை வழங்குங்கள். வாருங்கள் வாருங்கள் சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி, உங்கள் அருமையான பாடலை வழங்குங்கள், கேட்டு பார்ப்போம். இச்சை என்பது உச்சம் உள்ளது, இந்திரன போல ஒரு மச்சம் உள்ளது, பக்கம் உள்ளது பட்டு பொன்னிது, என்னிடமோ இன்பம் மட்டும் மிச்சம் உள்ளது, இது பாலாக தேனாக ஊறுவது, பாராத மோகங்கள் கூறுவது, பாசம் இருக்குது பக்கம் வந்து அனச்சிக்கு, காலு தவிக்குது பக்குவமா புடி, அடியே ஹா 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 ஹா, மனம் இல்லைனா நிக்காதடி, லா 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 லா,
கொடியே ஹா 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 என்ன கண்டு நீ சொக்காதடி லா 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 தாப்பால போடாம கேப்பார கேளாம கூப்பாடு போட போடாதடி அடியே ஹஹா மனம் நில்லுனா கொடியேன்ன கண்டு நீ சுக்காதடி சுக்காதடி. அவ்வளோதான், முடிஞ்சுது. நன்றி, வணக்கம். தம்பி குமார், எனக்கு ஒரு விஷயம் தெரியுமே. சொல்லுங்க கேப்பம். என்னண்டா தம்பி குமார், இப்பத்தானே விளங்குது அந்த தம்பி பாலு ஏன் இவ்வளவு ஏலியா செத்ததுண்டு. நான் இப்படியான பாடலெல்லாம் நான் கேட்கக்கூடாதுன்ட்டு தம்பி பாலு போய் சேர்ந்துட்டான். சரியா, இந்த அருமையான ஒரு பாடலை இவ்வளோ அழகான பாடி இருக்கிறா. பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது சாமுண்டீஸ்வரி. கொஞ்சம் பொறுத்திருந்தா நீ பார்க்கணும். அது நாங்கள் அந்த காலத்தில் குத்தாட்டம் போட்ட பாட்டை நீ இப்படி பாடி இருக்கிற. சரி சரி சரி, கொஞ்சம் பொறுத்திருந்து. இப்போ இதை நாங்கள் குப்பை சிங்கர் பாடல் ஊடாக நாங்கள் இவர் போது முதலாவது நேராக வந்து சிறப்பித்தார். மீண்டும் ஒருமுறை அவருக்கு யார் அவர்? சைதாப்பேட்டை சாமுண்டி. உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் குப்பியில தாரப்படியா உங்களையும் கேட்க வேணும், இல்லாட்டி நீங்கள் தூங்கி போடுவீர்கள் பாடலை கேட்கும் போது. ஏற்கனவே குப்பியில தந்தது இப்படி எல்லாம் மாத்திரீங்க. சரி, என்ன செய்யறது? சரி சரி, நடுவர்களுடைய தீர்ப்பை நாங்கள், மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்க காத்திருக்கிறோம். யார் அதிகப்படியான வாக்குகள் போடுகிறார்களோ அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலக்கப்படுவார்கள். ஆமாம் ஆமாம், அப்படியே. எந்த நடுவர் இவர்களுக்கு அதிகப்படியான மார்க்ஸ்கள் கொடுக்காம விடுகிறார்களோ அவர்கள் நிகழ்ச்சியில் முதலாம் இடத்துக்கு வருவார்கள் என்றதை இந்த நேரத்தில் தம்பி குமார் சொன்ன மாதிரி அதான் நடக்க போகுது. சரியோ? சரி சரி தம்பி, அடுத்த போட்டியாளரை கூப்பிடுவோமே. கண்டிப்பாக. யார் அடுத்த போட்டியாளர்? ஆண் சிங்கம் தம்பி. 4 பெண் சிங்கத்துக்கு மத்தியில ஒரு ஆண் சிங்கம் இருக்கு, தெரியுமா உனக்கு? யார்? என்ன தம்பி இப்படி எல்லாரும் நினைட கூடாது தம்பி நீ. சரி, அது ஆறு தம்பி குமார். 4 பொன் சிங்கத்துக்கு நடுவுல ஒரு ஆண் சிங்கம் வர காத்திருக்கிறது அடுத்த போட்டியாளர். நீங்கள் ஏற்கனவே கூறிவிட்டீர்கள் யார் அந்த ஆண் சிங்கம் என்றுதான். இன்னும் கூட நான் சத்தம் எல்லாம் போட்டியில் வந்து விட்டீர்களா? நீ அடிக்கடி நீ இப்படி செய்யறா தம்பி. அதுதான் குப்பை சிங்கர். தம்பி, நீ அந்த ஆண் சிங்கத்தை பற்றி தப்பா இட போடாது. சரியா? ஆளை பார்க்கத்தான் அப்படி இருப்பாரு. பாட்டக்கு மட்டும் நீ கேட்டு பாரு தம்பி. சரி, அது ஆரண்டா தம்பி. செப்பம்பாக்கம் செப்பு சாமி தம்பி. செப்பம்பாக்கம் செப்பு சாமி கடந்த அரையிறுதி போட்டியில் தோல்வி அடையாமல் காத்து கொண்டிருக்கும் ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ஒரு ஆண் சிங்கம். அந்த சிங்கத்தை நாங்கள் அழைப்போமா? செப்பம்பாக்கம் செப்பு சாமி. இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ராசிகர் பெருமக்களே, உங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 10,000 கோடி வணக்கங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமில்லை, நான் பாருங்க அந்த நாட்களில் பாடுகிற இருக்கிறதுல சரியான குழப்படி நானே கட்ட கல்சானம் போட்டுக்கொண்டு கையில் ஒரு அரைவாளம் கொண்டு தான் திரி பண்ணேன். அந்த அவ்வளோ பயங்கர குழப்படியேன்னு அடி கூடி வெறியாட்டம் எல்லாம். பிறகு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குன்னு சொல்லி கேள்விப்பட்ட பிறகுதான் நான் இந்த நிகழ்ச்சிக்கான வார்த்தைக்கான அதெல்லாம் விட்டுட்டு இந்த நண்பன் அப்படித்தான், அவனும் அடியும் குடியும் வெறியும் தான் 2 பேரும். பிறகு அப்பா அவர் சொன்னார், சரி கொப்புசாமி, நீ அதெல்லாம் விட்டு போட்டு நாம இப்போ நல்லவராக திரும்பி இந்த பாட்டுக்கு போட்டி எடுத்து போவோம்னு சொன்னாக்க நாங்கள் ஒழிக்கிட்டு இன்றைக்கு இந்த அரங்கத்தில் வந்திருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு நடுவரம்மா சொன்னவன்
செப்பு சாமி நீ ஒன்றும் யோசிக்காத, நான் ஒன்று முதலாம் இடத்துல தருவேன்னு சொல்லி கொஞ்சம் காசெல்லாம் என்னிட்ட வாங்கிட்டான்னு. அப்போ பாருங்க கட்டாயம் என்ன முதலாவது இடத்துல முதலாவதான் நான் தெளிவாக நினைக்கிறேன். இருந்தாலும் மற்றவர்கள் என்ன மாதிரி பாடுறால தெரியல. நான் சும்மா பாட்டு தொடங்கினேன்னு சொன்னால் 3ஆம் கட்டையிலிருந்து 9ஆம் கட்டைக்கு ஏற்றி அப்புறம் 7ஆம் கட்டைக்கு இறக்கி அந்த மாதிரி ராகம் தாளம் சுருதி விருதி ஒரு பிழை இல்லாமல் எல்லாம் பாடிடுவேன். என்ன கண்ணுங்க தான் என்ன போன முறை எப்படி பாடினான்னு சொல்லி இந்த முறையும் வெளுத்து வாங்க போகிறேன் பாருங்க. அந்த அதே மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கு பாடுற பாட்டில் அங்கேருந்து ஒரு மோட்டர் பைக்கும் வந்துருக்கேன். என்ன மோட்டர் பைக் எல்லாம் கொண்டு தான் வந்திருக்கேன். ஸ்டேஜ் வர போகிறேன். அப்படி தான் நான் கொண்டு வந்து செய்ய போகிறேன். நீங்கள் எல்லாம் மகளை போகிறீங்க, நீங்கள் எல்லாம் அப்படி மலை போல இருக்க போகிறீங்க. அப்படி அம்மன் இருக்க போகிறீங்க மலை போல பாருங்க. நிகழ்ச்சியை பாருங்க. இன்றைக்கு பாடுற பாட்டோட நான் அடுத்த என்ன கூப்பிடுவாருன்னு எங்களோட இசையமைப்பாளர் தேவாசார் என்ன கூப்பிடக்கூடிய அளவுக்கு நான் பாடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. முதலாம் இடத்தையும் நான் பெறுவன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த அம்மா தான், அந்த நடுவராக வைத்திய அம்மா தான் எனக்கு துணை செய்ய வேண்டும் சொல்லிக்கொண்டு இனி கணக்கு மற்றாக்களும் பாடத்தானே வந்திருக்கணும், அவர்களுக்கு இடம் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். தம்பி குமல், இந்த சேப்பம்பாக்கம் செப்பு சாமிகிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் தம்பி. என்ன நடந்தது? கணக்கே இல்லாம ஏதோ அருவாளோட தெரிஞ்சேன்னா அப்படி இப்படி. ஆனால் என்னையும் இடையில கொஞ்சம் போட்டினார் அம்மன் மதுரை மீனாட்சி, அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. சேப்பம்பாக்கம் செப்பு சாமி அவனவன் என்ன கண்டா என்னத்தால் அடிக்கிறான்னு இந்த கேள்விப்பட்டிருப்பான்னு தெரியும். இந்த மாதிரி தான் நீ சொன்னீங்க, அடி வாங்கினா உத வாங்கினான், அது வாங்கினா இது அப்படித்தான் நம்மளோட குழப்பம் போயிட்டு இருக்கு தம்பி. என்ன செய்யறது? ஏதோ கட்ட கலசெல்லாம் போட்டு பெரிய பிஸ்தா மாதிரி கணக்கெல்லாம் பேசுறேன். எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. மண்டையிலேயே அவருக்கு நாங்கள் பிளாஷ் போடவில்லை. ஏன் தெரியுமா? ஏற்கனவே அவருடைய மண்டையில் அது அதிர்ச்சியாக ஒரு கடவுள் கொடுத்த வரம் அந்த பிளாஷ் மண்டையிலே இருக்கிறது தம்பி. பார்த்துக்காத. அதனால் அவருக்கு அந்த ஞான ஒளி மண்டைக்கு வெளியில் தெரிவதால் அவர் என்ன பாடலோடு வந்திருப்பார் நினைக்கிறார். அவர் என்ன கூற நினைக்கிறீங்களா அவர் பற்றி? அவரை பற்றி கூறுவது ஒன்றும் இல்லை. உண்மையா நீ சொன்ன மாதிரி மண்டையில பிளாஷ் தெரியுது. ஆனா அவர் பாட்டை மட்டும் நீ கேட்டான்னு சொன்னா அப்பா நான் அவன் இந்த முதல் 2 அந்த பாட்டு கேட்டனு தானே தம்பி பாட்டெல்லாம். அவன் பாட்டண்டா உயிர் உயிர். அது கேட்டபடியால் தானே அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு வந்திருக்கிறார்கள். வெற்றிகரமா இறுதிச் சுற்றுக்கு வந்தா. சரி, நான் அவனோட பாட்டை தான் கேட்டு பாப்போமே தம்பி. கூப்பிடுவோமே அவன் என்னன்னு பாப்போம். அலையுங்கள், அவர் என்ன பாடலோடு வருகிறார் என்று பார்ப்போம். பாருங்கள், சேப்பம்பாக்கம் செப்பு சாமி. Everybody bless you. Happy New Year. இளமை அதோ 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 தனிமை இதோ இதோ இதோ. அரை கிலோ கண்கள் யாரோ, எல்லோருக்கும் என் மீது புண்கள். காரியத்தில் கண்மகன் இவன், அவன் தும்பு தடி எடுத்து அடிப்பவன் அவன். ஜூலையில் பூப்பவன் அவன். நான் பாடும் பாடல் பாடல் யாரும் பாட முடியாது. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், பொங்கல் விழா 2025 வரப்போகிறது. நிலாவே வா 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 சந்தன காட்டி, சின்ன புறா ஒன்று உறந்து வந்தது. டக்கும் 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 டக்கும். அடியா பிரேக்.
ராத்திரியில் சூரியன் பூத்திருக்கும், பகலிலே சந்திரன் மறைந்திருப்பான். எனக்கு என்ன கோபம் மாதிலே யார் வந்தது அங்கே? நான் தார் பாடுறேன், என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்ணே உன் கண்மணி அணைக்க. டும் டும் டகடும் டும் டும் டகடும் டகடகடும் டக்கும் டக்குதாம் குதாம் 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 டக்கும் தாம் தாம் தாம். அன்பொரு நாள் அதே நிலவில் நான் பாட அவள் ஆட, நான் பாட அவள் பாட, இது மாதிரி யாரும் பாடுவாங்களோ? ஐயாகுமலையா அவர்களே, கேளுங்கோ ரசிக பெருமக்களே, எப்படி பாட்டு? இந்த பாட்டு மாதிரி யாரும் பாடி கேட்டுருக்கீங்களா? 5ஆம் கட்டையில தொடங்கி 7ஆம் கட்டைக்கு போய் 8ஆம் கட்டையில வந்து 9 முடிச்சுட்டேன். நன்றி, வணக்கம் ஐயா. அருமை 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 அருமையான பாடலாக பாடியிருந்தால் அதுக்கு நாங்கள் பரிசு கொடுக்க முடியாது இல்லையா? அருமையாக பாட முடியாது. அதான் தம்பி, இல்ல பரிசு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இது என்ன பாட்டே எனக்கு தெரியல தம்பி. 5ஆம் கட்டைக்கு போறான், 6ஆம் கட்டைக்கு போறான், அங்க வரான், இங்க வரான், தும்பு கட்டைன்றான். என்ன எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொல்லிக்கட்டை, நாட்டுக்கட்டை, இதுகள் தான். 5ஆம் கட்டை 6ஆம் கட்டை கொண்டு நான் நினைக்கிறேன் ஒரு பிஸ்தான்னு சொன்னவர் தானே எங்களை கட்டைகள் அதுகள் மோட்டர் விரட்டுறாரு. விரட்டி பாரு, இதெல்லாம் கட்ட செல்லாது தம்பி. தம்பி சரி, அவருடைய பாடலை பற்றி ஏதாவது ஆனா பாடல் உண்மையாக அருமையாகத்தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா பாடுற, கொஞ்சம் இதுக்கு தெரியாது, கொஞ்சம் நல்லா பாடினாலும் உமது குப்பை சிங்கர்கள் இடம் இருக்குமோ என்று தெரியாது. நடுவர்களுடைய தீர்ப்பும், நேர்கள் யார் அதிகப்படியான ஓட் போடாம விடுகிறார்களோ அவருக்கு தான் முதலாம். குமார் சொன்ன மாதிரி கேட்டுக்கோ, சரியா? அது அந்த விதிமதிப்பு தான் நேற்று நடக்கும். என்னுடைய ஓட்டும் இருக்கு, என்னுடைய ஓட்டு உனக்கு தான், என்னுடைய மதிப்பெண் நான் உனக்கு போடுவேன் தம்பி. நீங்கள் அப்படி நேரடியா கூறக்கூடாது. என்னடா எல்லாரும் வானொலியில கட்டி கொண்டிருக்கிறாங்க. குமார் கொஞ்சம் பொறு தம்பி, என்ன கொஞ்சம் மதுரை மீனாட்சின்னு சொன்னாக்கா கொஞ்சம் நானும் அப்படி. நன்றி மக்களே. அட தம்பி, சின்ன கல்லா எறிகிறத ஒரு சிமெண்ட் கல்லா இருந்தால் நான் வீடாவது கட்டியிருப்பேன். நன்றி மக்களே. உங்கள் அனைவருக்கும் ஐநாவரம் அழகம்மா சார்பாக கோடான கோடி நன்றி, வணக்கம். இந்த இறுதி சுற்றுக்கு தெரிவானதில் என்னை விட நீங்கள் தான் குதூகலமாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று உங்கள் வருகையிலே தெரியுது. நன்றி. வணக்கம், வந்தனம், சுஸ்வாதகம். குமல் அவர்களே, கும்பகோணம் என்றாலே இந்த குப்பை சிங்கரை பற்றி தான் பேச்சு. கும்பகோணத்தில் மட்டுமில்லை, எல்லா இடத்துல உங்களை அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் ஓஹோ என்று புகழ்கிறாங்க. அது சரி குமல் அவர்களே, நேற்று உங்களுக்கு வைஃபுக்கு கொஞ்சம் சாமான் கொடுத்து அனுப்புனேன். ஜவ்வரிசி, கருணைக்கிழங்கு எல்லாம் கிடைச்சிதா? நல்ல பாயாசம் செய்து சாப்பிட்டு நல்ல உடம்பை தேர்த்திக்கோங்க. அடுத்ததாக எங்கள் அன்புக்கு பாத்திரமான நடுவர் குமுதா அவர்களே, அட என்ன ஒரு அழகான சாரியை உடுத்து இன்றைக்கு வந்திருக்கிறீங்களா? அப்படியே ஒரு நடிகை மாதிரியே இருக்கிறீங்க. அதுவும் இந்த சாய் பல்லவி என்ற ஒரு நடிகை இருப்பா, அவ கொஞ்சம் சரிஞ்சு போற மாதிரியே இருக்கு உங்களை பார்க்க. அப்படி இருக்கு சாரி. என்ன செலக்ட் பண்ணது நான் தானே, அப்படித்தான் இருக்கும். கேட்டுச்சோ தெரியல. உண்மைக்கும் நன்றாக இருக்கிறீங்க. அப்படி அழகா ஜொலிக்கிறீங்க நடுவர் அவர்களே. உங்களுக்கும் இந்த குமல் அவர்களுக்கும் என் அன்பான நன்றி. ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அடுத்த நிலைக்கு நான் தெரிவானதிலிருந்து ஒரே ஃபோன் கால். இந்த அன்பு தொல்லை ரசிகர்களின் தாங்க முடியலாமல் இருக்கு. அதுவும் நிரா என்ற ஒரு ரசிகை, அவரோட இந்த நிகழ்ச்சியின் தீவிர ரசிகையை போல இருக்கு. பச்சை குத்தி இருக்கிறான்னு சொன்னாங்க எனக்கு. எங்க பேர் எல்லாத்தையும் அவ பச்சை குத்தி வச்சிருக்கிறாவோ. அப்படி ஒரு தீவிர ரசிகை இந்த நிகழ்ச்சிக்கு. என்ன அவங்க நோர்வேலையும் அங்கே போய் இருக்கிறாங்க போல. ஒரு நண்டு வேணுமா, இறால் வேணுமா, சீஸ் வேணுமான்னு சொல்லி எனக்கு மெசேஜ் மேல மெசேஜ் தாங்க முடியல. குமல் அவர்களே, அன்பு தொல்லையினால நான் ஒரு 10-15 கிலோ நண்டு கொண்டு வாங்கம்மான்னு சொல்லி இருக்கிறேன். கொண்டு வந்து தந்தா உங்களுக்கு ஒரு நண்டு தாரன். என்ன அதை தவிர இன்றைக்கு நிகழ்ச்சியை அமோகமாக இருக்குமே நினைக்கிறேன். அதுவும் இந்த சுற்றுலா நான் கலந்து கொள்றதுக்காக நிறைய பயிற்சி செய்து 17 சுவரத்தை மல்லி போட்டு அப்படி ஒரு கலவையான ஒரு ஸ்ருதி, லயம், வர்ணம், ஜதீஸ்வரம் எல்லாம் இருக்கு இந்த பாட்டுல. இன்றைக்கு இந்த பாட்டு என்ன இந்த அடுத்த லெவலுக்கு நான் போகும்னு சொல்லி இறங்கி நான் வேலை செஞ்சிருக்கிறேன். நீங்க பாட்டை கேட்டா தெரியும், அந்த மாதிரி ஜதி அது எல்லாமே இருக்கு. ஒரு கேட்டு பார்ப்போம். என்ன எல்லாம் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
அருமை அருமை அருமையான ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இதெல்லாம் இங்கே எனக்கு வந்தது என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. என்ன இப்படியெல்லாம் புதுசாலாம் சொல்லுகிறாங்க, சொல்லுங்கள் எங்களுடைய நடுவர் அவர்களே. அதுதான் எனக்கும் விளங்கல தம்பி. எனக்கு என்னடா நேற்று எனக்கு ஒரு பாசல் ஒன்று வந்தது தம்பி. சரி, கருவாடு பாசலோ? இல்லை அந்த நான் சேர்ந்து ரசிகர் மார்ம ஏதாவது அல்ல சொந்தக்காரர் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா சீச்சி வெக்கமா. உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கு பழைய செருப்பு, காஞ்ச கருவாடு இதுகள் தானே அனுப்புறது? அதான் இல்லை நான் சாரி ஒன்று வந்தது தம்பி. அழகா இருக்குன்னு சொல்லி நான் அதை உடுத்திட்டு வந்துட்டேன். இப்போ வெக்கமா இருக்கு. அது இவ எனக்கு லஞ்சம் கொடுத்து இல்லை, நான் உடுத்திட்டு வந்திருக்கிறேன். என்ன தம்பி இப்படி எல்லாம் ஒரு விளையாட்டு நடக்கிறதா? இது எங்களுக்கு தெரியவில்லை. இதுதான் இந்த நடுவர்கள் இப்படி எல்லாம் சேட்டை செய்வீர்கள் தான் நாங்கள் எங்க மக்கள்கிட்டயும் அரவாசி ஓட்டு எடுக்கிறோம். அதுதான் இல்ல தம்பி, நான் அது வேணும்னு செய்யல தம்பி. நீ என்ன தம்பி இப்படி எல்லாம் என்ன கோத்த? எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முதல் வந்தவர் பாத்தீங்கன்னா எங்கட ஷைன் மண்டேரும் அப்படித்தான் சொன்னவர். இந்த அழகு தேவதையும் இப்படிதான் சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன செய்வது? உனக்கும் பாசத்துக்கு வந்தேன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டதான். இப்படி இப்படி போடுவாங்க, கண்டுகொள்ள கூடாது. பச்சை எல்லாம் குத்துறாங்க. பச்சை கலர்ல சாரி போட்டு ப்ரோஃபைல் படம் போட்டோன்னு இந்த நிராவெல்லாம் பச்சை குத்துறாம வைக்க கூடாது. சரியில்லை, பச்சை குத்தக்கூடிய உடம்பாது. அதனால நீங்கள் அந்த பச்சையெல்லாம் குத்துறதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். ஏன்னு சொல்ல பச்சை சாரி போட்டு இருக்கிறாதானே, அதனால பச்சையை குத்தி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நிராக ஐஸ் வச்சு சரி வராது. சிரேஷ்ட தொகுப்பாளி அது மட்டும் இல்ல, அது கேட்டாவாம் இது கேட்டாவாம். நாங்கள் இந்த கரவாட்டு கடை நடத்துறோம். இது டைமண்ட் வழங்கும் கூப்பை சிங்கர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லையா தம்பி? இல்ல நிரா வந்து தன்னடா அது கேட்டாவாம் இது கேட்டாவெல்லாம் சொல்றா. சரி இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. சரி ஐயனா வர மலகம்மா, நாங்க இத மாதிரி எத்தனை இதை பார்த்திருப்போம். சரி உங்களுடைய பாடலை வழங்குங்க, கேட்டு பாப்போம். இப்படித்தான் பாடுறீங்கன்னு நானும் ஒருக்கா கேட்டு பாப்போம். வாருங்கள் மேடைக்கு ஐயனாவரம் அழகம்மா. வாருங்கள் ஐயனாவரம் அழகம்மா, வழங்குங்கள் உங்களுடைய பாடலை, கேட்டு பார்ப்போம். राजा दी राजा राजा कुबेरा राजा कुलाती लगा बेटिया राजा राजा वारा 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 लक 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 ये बंदा मोइदे ए बंद मो ए जन्मा बंदा सुगा गंदा ये स्वप्न इदिरे स्वप्न నయనాల నడయాలు విరయపల్లు విజయులు వినవాయే తలపులు కనవా మగువాల మనసులు తెలుసును నీ వలపును మరచులా తినిక నీవెర హెరగను మనసుల కలయ్యా సరసకు పిడిచి కురసకు తడికియా చిగి బిగి సొసల పులవా మిలమిల మిగరిసి రారా రారా లక 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 తన్ తరికిట తిం తరికిట తాతా రిం 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 తోం తిం తిం తరికిట తత 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 తరికిట తిమి తిమి తాతి తోతి తత్తి తత్త తరికిట తరికిట తాతి తోతో నీని చం 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 తదదిం తక తరికిట తలకును జలగా ములసు మలికిట మాలి సరికిట లాలా లక 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 తరికిట రీ 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 తరికిట తకిట తిమికిట తరికిట రారా రారా రారా. என்னத்த பாடுறா எனக்கு? நான் நினைக்கின்றேன் இன்றைய சூப்பர் சிங்கரில் இவர் தான் அதிகப்படியான கேவலமான பாடலை பாடியிருக்கார் போல கிடக்கு. தம்பி இவருடைய நினைக்கிறேன் மக்களுடைய அதாவது வாக்குகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும், நாங்கள் மட்டும் முடிவெடுக்க முடியாது என்று கூறிக்கொண்டு அதை நான் அடிக்கடி தம்பி நீ சொல்றதுக்கு நன்றி உனக்கு. ஆமாம், எங்களுடைய நடுவர் நான் நினைக்கிறேன் இவர் உங்களை போல அடுத்த கட்டத்தில் பல மேடைகளில் அடி வாங்கி குத்து வாங்கி வெட்டு குத்து வாங்கி வரக்கூடிய ஒரு நடுவராக இருப்பாரு நான் நினைக்கிறேன்.
நினைக்கிறேன் எதிர்காலத்தில். எதிர்பார்க்கலாது வரலாம். ஆனால் எனக்கு போட்டியாகவும் வரலாம். பொறுத்திருந்துதான் கண்டிப்பாக அவருடைய பாடலுக்குரிய உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். கருத்துக்களுக்கு அதுக்கு தான் வர காத்திருக்கின்றேன் தம்பி. அவர் ஐயனாவரம் அழகம்மாவுடைய பாடலுக்கு வருவான் தம்பி. என்ன பாட்டு பாடுறா, 7 கட்டையில போறாவே அந்த ஸ்வரத்துக்கு வாரா. இதுல என்னென்றால் எங்களுடைய போட்டி விதிமுறைகளுக்கு அப்பால் பட்டு பல விடயங்களை செய்து கொண்டிருப்பதால் அதிகப்படியான வாக்குகள் இவருக்கு வரும் என்று நான் நினைக்கின்றேன். மக்களுடைய வாக்கும் வரும் என்று நினைக்கிறேன். என்னன்னு தெரியாது, கடைசி நேரத்தில் மாறலாம். எதுவும் ஒரு நேர் இருக்கிறார் இல்ல இன்னும் 2 நேர்கள் இருக்கிறார்கள். இறுதி சுற்றில் யார் இந்த குப்பையை அள்ளி தலையில் கொட்ட போபவர்கள் யார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அழகம்மா கொஞ்சம் அழகாக நன்றாக பாடி இருக்கிறீர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் பதிலுக்கு. ஐயனாவரம் அழகம்மா, பொறுத்திருங்கள் உங்களுடைய பதிலுக்கு. காத்திருங்கள் ஐயனாவரம் அழகம்மா. சரி தம்பி குமார், அடுத்த போட்டியாளரை அழைப்போமா? கண்டிப்பாக. யார் வர காத்திருக்கிறார் மேடையில்? வர்ற இடத்தை கேட்டாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஆமாம். சரி, கோயம்பேட்டையிலிருந்து குப்பம்மா வர காத்திருக்கிறார். கோயம்பேட்டை குப்பம்மாவை மேடை கலைக்கின்றோம். வாருங்கள் கோயம்பேட்டை குப்பம்மா. வணக்கம். கும்மாங்குடி குமல் அவர்களுக்கும் கும்மாங்குடி குமுதா அவர்களுக்கும் கும்பைகூணம் குப்பை சிங்கர் நிகழ்வில் ஒரு பாடலில் 2வது சரணத்தை பாடியுள்ளேன். அப்பாடல் சுமாராக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னவென்று கூறுவீர்களா? நன்றி. என்ன குப்பம்மா, அதாவது இறுதி சுற்றுக்கு வந்தோன்னே கொஞ்சம் பயம் வந்துட்டுதோ, கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் என்ன தடுமாற்றங்களும் அதெல்லாம் அப்படி இப்படி வருது. ஏனென்று சொன்னால் யார் இந்த குப்பைகளை அள்ளி தலையில் கொட்டுவது என்பதுதான் அவர்களுடைய பயம். அதுதான் போல கிடக்குது. அளவா பேசுறா என்னன்னு தெரியல. பாப்போம். சரி, எப்படி பயப்படக்கூடாது குப்பம்மா. துணிஞ்சு ரங்கிட்டா இல்ல, போட்டி இறுதி சுற்று வரைக்கும் வந்து விட்டீர்கள். இது யார் தங்களுடைய தலையிலேயே குப்பையை வாரி அள்ளி கொட்ட போகிறார்கள்? குப்பை சிங்கர் தலைப்பு இந்த டைட்டில் வினருக்கு, அதாவது தலைப்பில் வெண்டு எடுக்கும் அந்த போட்டியாளர் யார் என்பதை தீர்மானிக்கும் தருணம் என்று. ஆமாம், பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். யார் அந்த குப்பையை அள்ளி தங்கள் தலையில் கொட்ட போகும் குப்பை சிங்கர் யார் என்று நாங்கள் பார்க்க காத்திருக்கின்றோம். காத்திருப்போம். வாருங்கள் மேடைக்கு. ஆரம்பியுங்கள். உங்கள் அருமையான அபிமான பாடலை ஆரம்பியுங்கள். உங்கள் கையில் ஒளி வாங்கி. என் வீதியில் உன் காலடி என் சாவெல்லாம் ஒலிக்கும் இதயம் துடிக்கும். உன் ஆடையின் பொன்னூலிலே என் ஜீவனும் துடிக்கும் உயிரோ வலிக்கும். நான் உன்னை துரத்தி அடிப்பதும் நீ எந்தன் தூக்கம் பறிப்பதுவும் சரியா முறையா? காதல் பிறந்தால் இதுதான் கதியா? எங்கே இன்பம் உள்ளதென்று தேடிக்கொள்ளாதே. நான் ஒரு குமிழி, நீ ஒரு காற்று, தொடாதே நீ தொடாதே. நீ ஒரு கிளிதான், நான் உந்தன் கிளைதான். சொல்லாதே தள்ளிச் செல்லாதே, தள்ளிச் செல்லாதே. என்னம்மா உந்தன் நெஞ்சில் உள்ள வலி என்னம்மா? என்ன குப்பம்மா, பாட்டுல பறிக்கும் தவிக்கும் இதெல்லாம் பாடுற. ஒருவேளை லொரியில ஏதாவது கிளீனர் இருந்திருப்பாவோ? என்ன
என்னன்னு தெரியல, பாட்டில் கொஞ்சம் அப்படி வேணா நீ கொஞ்சம் சரியா பாடுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இங்கே நேர்களின் முடிவையும் நாங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா? ஆமாம், நேர்கள் என்ன செய்கிறார்கள் பொறுத்திருந்தா பார்க்க வேண்டியது. குப்பமான பாடி இருக்கிற கேட்க கொஞ்சம் பரவாயில்லாம கொஞ்சம் சுருதி சுத்தமாக இடைக்கிடை பாடியதால் இவருக்கு வரும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறதோ இல்லையோ என்று நடுவர்கள் நாங்கள் மட்டுமல்ல இங்கே உலகத்தில் இருக்கும் லட்சக்கணக்கான குப்பை சிங்கர் ரசிகர்களும் தீர்மானிக்க வேண்டும். பதில்களும் எங்களுக்கு வேண்டும். அதனால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கோயம்பேட்டை குப்பம்மா, சரி சரி, இவ்வளவு தூரம் வந்து விட்டா கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன தம்பி கும்பல், நீ என்ன சொல்ற? ஆமாம், அந்த வகையில் அவரை நாங்கள் பொறுத்திருக்கும் வரை காத்திருந்து கொண்டு நிகழ்ச்சியில் இறுதியாக இலங்கையில் இருந்து கலந்து கொள்ள வருகிறார் யார்? புன்னாலை கட்டுவன் புஷ்பா வர காத்திருக்கிறார். இலங்கையில் இருந்து செல்வதற்கு கூட காசு இல்லை, திரும்பி போவதற்கு கூட காசு இருக்குதோ அல்லது ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு வந்தாரோ இல்லது இந்தியாவிலேயே இங்கேயே அசைல் மடிக்க போகிறாரோ தெரியவில்லை. இந்த போட்டியின் முடிவில் தான் அவருடைய எதிர்காலம் அந்த நுனியில் நூலாடி கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு அவரை அழைப்போம். வாருங்கள் மேடைக்கு. புன்னாலை கட்டுவன் புஷ்பா, வாருங்கள் மேடைக்கு. கும்பகோணம் குமுல் அவர்களுக்கும் குமுதா அவர்களுக்கும் இனிய வணக்கம். மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் கும்பகோணம் குப்பை சிங்கரில் முதல் 2 சுற்றுகளிலும் பல பாட்டு மேடைகளுடன் பங்கேற்று இறுதி சுற்றுக்கு தெளிவானதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாட்டு பாடுவதென்பது இலகுவாக இருக்கும், ஆனால் பாடலை வாசிப்பதென்பது அதுவும் என்னை போன்ற கத்துக்குட்டிகளுக்கு மிகவும் கடினம். இருந்தாலும் பல மேடைகளுடன் போட்டியிட்டதையிட்டு மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே இறுதி சுற்றில் தெளிவாக ஓயனான் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் போட்டி போடுவோம் என்ற ஒரு நப்பாசையில் வந்திருக்கிறேன். இறுதி முடிவு நடுவர்களின் தீர்ப்பில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம். புஷ்பா, என்ன நீ வாழ்க்கையை வெறுத்த மாதிரி எல்லாம் கதைக்கிற? அப்படியெல்லாம் பேசப்படாது. இவ்வளவு தூரம் இலங்கையில வந்து கடைசி இறுதி வரைக்கும் வந்தாச்சு. பொறுத்து பார்ப்போம் என்ன வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன தம்பி நீ கேட்டியா அவட? ஆமாம் ஆமாம் ஆமாம், இதில் என்ன கூற இருக்கிறது என்று எனக்கும் தெரியவில்லை. அதான் என்று சொன்னால் இதில் நாங்கள் கவலைப்படும் அளவுக்கு அங்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் வெற்றியும் தோல்வியும் கோழைக்கழகு இல்லையா? இந்த போட்டி கோழைக்கழகு. அதனால் நீங்கள் யாருமே எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் இங்கிருந்து போகும்போது எதை கொண்டு போகிறீர்களோ தெரியவில்லை, ஆனால் நீங்கள் முதலாம் பரிசை வென்று குப்பை அவ்வளவுத்தையும் தலையில் அள்ளிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு செல்ல போகிறீர்கள். குப்பையை கொட்ட போறீங்க, கொட்ட போகிறீர்கள். இந்த மேடையிலேயே நீங்கள் அடி வாங்கி பல பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு சென்றால் உங்களுக்கு அங்கே இலகுவாக இருக்கும் என்று நான் புஷ்பா இருக்கிற பாத்தியா எவ்வளவு அடி வாங்கி எவ்வளவு தெரியும் தானே உனக்கு. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். வாழ்க்கை வருத்தமாய் பேசப்படாது. சரி சரி, கேட்போமா உன்னுடைய பாடலை? புஷ்பாவுடைய பாடலை கேட்டு பார்ப்போம். மேடையில் இந்த பக்கம் பாருங்கள், உங்கள் பக்கம் நீங்கள் கண் அந்த பக்கம் பார்ப்பதால் நீங்கள் மெட்ட சைட்டுக்கு போகிறீர்கள். இல்லை இங்காலயமா இங்கே மேடைக்கு வாருங்கள், நடுவில் வாருங்கள். மைக்கை பிடித்து யாராவது கூட்டிக் கொண்டு வாருங்கள் அவரை மேடைக்கு. சரி, அவருடைய பாய்ஸ் பிடிங்கள் அவருடைய கையை பிடித்து நீங்கள் மேடைக்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள். வாருங்கள். அவர் வயரை தேடுகிறார் போல இருக்குது. எஃப்எம் மைக் இது, கீழுக்கு வயர் இல்லை. வயரை பிடித்து ஆரம்பியுங்கள் உங்கள் அபிமான பாடலை. ஆரம்பிக்க யார்? ஆரம்பியுங்கள் உங்களுடைய அபிமான பாடலை கேட்போம். புன்னாலை கட்டுவன் புஷ்பா. பாதை கண்டு நேரம் கண்டு பயணம் செய்யுங்கள், இல்லாட்டி பாதை மாறி போயிடுவீங்கள். பாசம் உள்ள
பிள்ளைக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுங்கள். பாசமுள்ள பிள்ளைகளாக இருந்தால் வாழ்த்து சொல்லலாம். இல்லாத பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவது? தாய் அறிவாள் மகன் குணத்தை. தாய்க்குத்தான் மகன் உயர்ந்தவனா இருக்குமே. தாயுமின்றி தந்தையின்றி வாழும் பிள்ளை எங்கே செல்லும் சொல்லுங்களே. ரோட்ல போய் நிற்கும் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? யாரோ நீயும் நானும் யாரோ, யாரோ நீயும் நானும் யாரோ. அருமையான கதை வசனம். அதாவது பாதை கண்டு நேரம் கண்டு பயணம் செய்யுங்கள். முதல் நீங்கள் இலங்கைக்கு திரும்பி பயணம் செய்வதற்கு உங்களுக்கு காசு இருக்குதா? அதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது. என்ன புஷ்பா வாழ்க்கையில ரொம்ப அடி வாங்கிட்டா போல நடக்குது. ரொம்ப அடி வாங்கி இருக்கு போல நடக்க. எனக்கு விளங்க இல்லை. இந்த பாட்டில் ஒரு எனக்கு இப்படியெல்லாம் பாடக்கூடாது புஷ்பா. தைரியமா இருக்கணும். புஷ்பாவின் பாடலில் குரலில் ஏதோ ஒரு சோகம் இருக்கிறது. போவதற்கு அவருக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல. என்ன தாய்க்கு மகன் உயர்ந்தவன், தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் உயர்ந்தவன் தான் புஷ்பா. என்னது நீ? எங்கட வீட்டுல இந்த மகனும் உயர்ந்தவன் தான். என்னோட உயரம் கூட அவன். உங்களுக்கு மகனை விட மகன்லாம் உயரம். அதெல்லாம் பரகதை அது காய்க்க கூடாது. இல்ல நான் உயரம் என்று சொன்னது வந்து நீங்கள், அதாவது நீங்கள் நேராக கதைக்கிறீர்கள். குப்பை சிங்கில் தலைகளாக பேச வேண்டும். உயரம் என்றால் எங்களுடைய உயரத்தை விட உயர்ந்த அப்படி சொல்லவா? மனதில் மகள் என்பது நீங்கள் வேறு உயரம் அல்ல. குப்பை சிங்கரில் குப்பையாக பேசாதீர்கள். குப்பையா பேச தம்பி கொஞ்சம் அமைதியாகும். என்ன சொன்ன வந்தனா, தாய்க்கு எப்ப தந்தைக்கு எப்ப மகள் மாதிரி உச்சத்தி தான். இல்ல அது தப்புன்னு சொல்லக்கூடாது. தெரியும் தானே? சரி, அதெல்லாம் நாங்கள் குப்பை சிங்கருக்கு அங்கால வேற ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். குப்பை சிங்கர் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தாய்க்கு உயரம் என்று சொன்னால் நாங்கள் உயரம் கூட என்ன சொல்லுவோம். தம்பி குமல் கொஞ்சம் சரி, அந்த வகையில் நாங்கள் கூறுங்கள் இந்த பாடலை பற்றி. அதான் சொன்னனே தம்பி, அவன் இன்னும் வாழ்க்கையில ரொம்ப அடி வாங்கியிருக்கிறா போல. நீ சொன்ன மாதிரி அவனுக்கு இலங்கைக்கு போறதுக்கு காசு இல்லை போல கிடக்குது. சரி புஷ்பா, கொஞ்சம் கவலைப்படாங்க. உங்களோட பாட்டு கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்குது. இறுதி போட்டியாளர் நீங்க தான். சரி குமல், ஒரு 5 நிமிடமா எத்தனை நிமிடம் எடுத்துக்கொள்வோம்? ஆமாம், இப்போது இங்கே நேர்களுடைய கணக்கீடுகள் வாக்குகள் வந்த வண்ணமே இருக்கின்றது. அநேகமான நேர்களின் வாக்குகள் வந்துவிட்டது. இப்போது எங்களுடைய வாக்குகளும் அங்கே நடுவர்கள் குப்பை சிங்கர் கூப்பி டயமண்ட் ஆதரவில் குப்பை சிங்கரின் முடிவுகள் இதோ வந்து கொண்டிருக்கிறது. சரி, வரும் வரை கொஞ்சம் பொறுத்திருங்கள். ஆமாம், அந்த வகையில் இங்கே முழுமையான முடிவு 2025 முதலாவது போட்டியின் இறுதிச் சுற்று வந்துவிட்டது. இறுதிச் சுற்றின் முடிவுகளை எமது அன்பின் கும்மாங்குடி குமுதா அவர்கள் தலைமையில் வருகிறது. பதில்கள் காத்துக்கொள்ளுங்கள். யார் 3ஆம் 2ஆம் 1ஆம் இடத்தை பெற காத்திருக்கிறார்கள்? தம்பி குமல், நான் சொன்னேன் தானே கடைசி நேரத்தில் விதிமுறை மாறும் என்று நான் சொன்னேன் தானே தம்பி உனக்கு. நான் என்னத்தை எதிர்பார்த்தேன். இந்த முடிவு வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது தம்பி. என்ன செய்வது? மக்கள் ஏனென்று சொன்னால் இப்போது வாக்குகள் அடிப்படை பார்க்கும்போது ஒரு சில இடங்கள் சரியாக வருகிறது, சிலருக்கு பிழையாக வருகிறது. ஆனால் நேர்களின் கணிப்பு என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? அதையும் நாங்கள் கூட்டி கழித்துத்தான் இந்த முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். ஆமா, மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று கூறுவார்கள் இல்லையா தம்பி குமார்? அப்ப மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். ஏற்றுக்கொள்வோம். என்ன செய்வது? சரி, போட்டி இன்று இறுதி போட்டிக்கு கலந்து கொண்ட நேர்களை முதலில் நான் கூறுகின்றேன். சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி, செப்பம்பாக்கம் செப்புசாமி, ஐயனாவரம் அழகம்மா, கோயம்பேட்டை குப்பம்மா, புன்னாலை கட்டுவன் புஷ்பா. அனைவருக்கும்
பாராட்டுக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களை நாங்கள் எமது குழுவம் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். இவ்வளவு தூரம் இறுதி சுற்று வரை வந்து நீங்கள் யார் இந்த குப்பையை இன்று முதலாவது நேராக அள்ளி மண்டையில் கொட்டி செல்பவர் யார் என்று வரிசைப்படி வாருங்கள் அமுதா. வரிசைப்படி வருகின்றேன். நீங்க அடிக்கடி என்னை குமுதா என்றதை மறந்து விடுகிறீர்கள். அமுதா என்று எனக்கு ஒரு லூசு மனசி இருக்கிறது. அப்படியா? அதனால அந்த மனசியை அடிக்கடி வந்து cross பண்ணுது. இந்த இடத்துல அந்த மனசு வரக்கூடாது. சரியா? வராது. சரி தம்பி, நான் 3ஆம் இடத்தில் இருந்து செல்லலாம் என்று இருக்கின்றேன். நீ என்ன சொல்லுகிற? செல்வோம். அதிகப்படியான வாக்குகள், அதாவது குறைந்த வாக்குகளை எடுத்து முதலாம் இடத்தில் வருபவர் தான் இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இருக்கிறார்கள். இந்த போட்டியின் விதிமுறை எல்லோருக்கும் தெரியும். சுருதியுடன் பாடக்கூடாது, ராகத்துடன் அதாவது தாளத்துடன் வரக்கூடாது, பிழையாக இருக்க வேண்டும், வசனங்கள் கொலை செய்ய வேண்டும், அடிக்கடி புராணம் பாட வேண்டும், காக்கா பிடிக்க வேண்டும், இப்படி பல திட்டங்கள் இருக்கிறது. அதில் யார் 3ஆம் இடம்? ஆனால் ஒன்றையும் கூறுகின்றேன், நீங்கள் முதல் சுற்றிலிருந்து பாடிய படிதான் உங்களுடைய வாக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது என்றதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு 3ஆம் இடத்தில் யார் என்றால் யார்? சேப்பம்பாக்கம் செப்பு சாமி. வாழ்த்துக்கள். 3ஆம் இடத்தில் சேப்பம்பாக்கம் செப்பு சாமி. அந்த வகையில் யார் 2ஆம் இடம்? 2ஆம் இடத்தில் புன்னாலை கட்டுவன் புஷ்பா. 2ஆம் இடத்தில் புன்னாலை கட்டுவன் புஷ்பாவுக்கும் வாழ்த்துக்கள். ஆமாம், எல்லோருடைய நெஞ்சும் படக்கு 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 இருக்கிறது. யார் முதலாம் இடத்தில் சொல்லுவோமா? ஆமாம், 1 2 3. யார் இன்றைய குப்பை சிங்கரின் தலையில் முழுமையான குப்பையை அள்ளி போட்டு செல்பவர்? ஐயனாவரம் அழகம்மா. ஐயனாவரம் அழகம்மா இன்றைய குப்பை சிங்கர் நிகழ்வில் முதலாவது இடத்தை பெற்று முழு குப்பைகளையும் தலையிலும் வாயிலும் மூஞ்சியிலும் எல்லாத்திலேயுமே போட்டுக்கொண்டு செல்ல காத்திருக்கிறார். வாழ்த்துக்கள் ஐயனாவரம் அழகம்மா. நான் எதிர்பார்க்கவில்லை இந்த முடிவை. பரவாயில்லை, நீங்கள் பாடி முதலாம் இடத்தை தட்டி செல்கிறீர்கள். ஐயனாவரம் அழகம்மா. ஐயனாவரம் அழகம்மாவுக்கு மீண்டும் உங்களுடைய அருமையான இந்த அன்பு பொழுதில் குப்பை சிங்கர் குப்பை டயமண்ட் வழங்கும் குப்பை சிங்கரில் இந்த முதலாவது சுற்றின் முதலாவது இறுதி போட்டியில் ஆமாம் முதலாவது இடத்தை பெற்ற உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். வாழ்த்துக்கள் ஐயனாவரம் அழகம்மா, சேப்பம்பாக்கம் செப்பு சாமி, புன்னாலை கட்டுவன் புஷ்பா, மூவருக்கும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கும்மாங்குடி குமுதாவின் பாடலை கேட்பதற்கு முன்னால் வருகின்ற 2ஆம் சுற்று, அதாவது 2வது போட்டியின் முதலாவது சுற்று ஆரம்பிக்க காத்திருக்கிறது. புதிய நடுவர்கள் எங்களுக்கு வேலைப்பளுக்கள் அதிகமாக இருப்பதால் புதிய நடுவர்கள் உங்களுக்கு இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள். ஆமாம் தம்பி குமல், என்னென்றால் எனக்கும் வேறு ஒரு இடத்தில் நிகழ்வு இருப்பதால் வேறு புதிய நடுவர்கள் வர காத்திருக்கிறார்கள். வேறு ஒரு விடயம் ஒன்றும் இல்லை, நேர்களே தெரியாம சொல்றோம், இல்லை சொல்றேன். என்ன இந்த கும்மங்குடி குமுதா இருக்கிறதானே, அவ கொஞ்சம் காசு கூட கேட்கிறா. அவங்க குப்பி டேமன் குப்பியிலே தான் தண்ணி கொடுக்கிறவங்க, அதை விட இப்படி நாங்கள் கொடுக்கிறது என்று கூறி நாங்கள் என்ன தம்பி சொன்ன நீ இல்லை, அதாவது உங்களை பற்றி கொஞ்சம் பெருமையா சொல்லுங்க. இல்ல எனக்கு விளங்கினா இந்த நீங்க தர்ற குப்பிக்கு நான் இங்க நாய்ப்படா பாடுற நீங்க வேற. சரி, என்ற ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று பாட இருக்க தம்பி, கேட்குறீங்க? சரி, அந்த இன்றைய குப்பை சிங்கர நிகழ்ச்சிகளை கொலை செய்து முடிப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். ஆரம்பியுங்கள் உங்களுடைய அருமையான அபிமான பாடலை. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி.
போதுமடா சாமி பாடல் போதுமடா சாமி, என்னுடைய காதில் ரத்தம் வருகிறது. வருகிறதா தம்பி? வரும் அளவுக்கு இருக்கிறது என்றால் கும்மாங்குடி குமுதாவின் சிறப்பு அப்படி இருக்கிறது என்றுதான் அர்த்தம் இல்லையா? ஆமா 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 தம்பி, இனிமே எப்ப உன்னை பாப்பனோ தெரியா தம்பி, நானும் போயிட்டு வரேன். சரி, என்ன செய்யறது, இனி அடுத்த ஒரு நிகழ்ச்சி வந்தா கூப்பிடு தம்பி, என்ன தெரியுதானே? கண்டிப்பாக உங்களை நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வில் நான் இந்த மேடையில் இருந்தால் உங்களை கண்டிப்பாக அழைப்பேன் என்று கூறிக்கொண்டு, அடுத்து வரும் சுற்றுகளில் புதிய நடுவர்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கும்மாங்குடி குமல், கும்மாங்குடி குமுதா. போயிட்டு வரேன். கும்மாங்குத்து குமுதா போயிட்டு வர. சோகத்துல பேரெல்லாம் மறந்து போகுது தம்பி. சரி தம்பி, போயிட்டு வர நேர்களே. அன்பு வணக்கத்தோடு மீண்டும் சந்திப்போம்.